ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கடல் பாசியை வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடல் பாசினா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வகையான ஜெல்லி மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த கடல் பாசி. ஸோ இந்த கடல் பாசியை பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணியுமே வந்து நிறையா ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து சேர்த்துக்கதை பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா லைவாக உயிரோடக்கும் போதே இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு கடல் பாசி அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ இதை எப்படி வளர்க்குறது, இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கடல் பாசி அப்படிங்கிறது வந்து கடலில் வாழ்கிற ஒரு விதமான பாசிகள் தான். பட் இருந்தாலுமே இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா இந்த ஜெல்லி மாதிரி மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதில் நிறையா விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஜிங்க் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. பல பேர் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசியை தான் வந்து இந்த ஃபுட் கலரிங்க்கு இல்லை ஃபுட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ஒரு கடல் பாசி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜெல்லினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கிறது தான் ஜெல்லி. ஸோ இந்த ஜெல்லியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி லிக்விடியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி தான். ஏன்னா அந்த கடல் பாசியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அந்த சாஃப்ட்னர் பண்ணக்கூடிய ஒரு பவர் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜெல்லி உருவாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா பல பேர் வந்து இந்த ஜெல்லியை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த கடல் பாசியை தான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதையுமே தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கடல் பாசி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பல இடங்களில் பயன்படுத்தப்படுது. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், சிலலாம் மற்ற சில இந்த சைனீஸில் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்களா. ஸோ சைனீஸ் ஃபுட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து கண்டிப்பாக கடல் பாசியை வந்து ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட்டில் வந்து இன்டெரக்டாக சேர்த்து விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இந்த கடல் பாசியோட டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபுட் ஹேபிட்லேயே வந்து இந்த கடல் பாசி இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த கடலில் விளையாடக்கூடிய இந்த சீ ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இஷ்டது சாப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அவங்க கண்ணில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுவாங்க. பாம்பை சாப்பிடுவாங்க, வவ்வாலை சாப்பிடுவாங்க. அப்படி வவ்வாலை சாப்பிட்டதுனால தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கொரோனா கூட வந்துட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி. ஸோ இந்த கடல் பாசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மில் வச்சு இப்போ வளர்க்குறது வந்து நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபார்மில் வச்சு வளர்க்குறதுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு டஃப்பான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அப்புறம் எப்படி நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கடல் பாசியை வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதுங்க. சிம்பிளாக வந்து இது ஒன்றும் உயிரோடெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடல் பாசியை வச்சு அதுக்கான இதை வச்சு வளர்க்க போகிறீங்க. அப்போ அது வளர்ந்துட்டு இருக்க போது நீங்கள் வந்து அதை கட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவில் சேல் பண்ணுறதை விட ஃபாரினில் சேல் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத விட ஃபாரினில் தான் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான அந்த ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடல் பாசியை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நிறையா லாபத்தை வந்து அடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க இந்த கடல் பாசியை வந்து இது பண்ணலாம். ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபுட்லேயுமே வந்து இந்த கடல் பாசியை இன்டெரக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த வகையான கடல் பாசிகள்னு வந்து ஒரு 4-5 கடல் பாசிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கோரல், அப்புறம் வந்து ஃபெரலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் கடல் பாசிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடல் பாசிகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதை தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டு சில குறிப்பிட்ட கடல் பாசிகளை மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா டிமாண்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கடல் பாசிகள் வந்து எதெல்லாம் வந்து இந்த டைமில் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோரல் கடல் பாசி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதை தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டியில் வந்து நீங்கள் ஒரு கடல் பாசியை வளர்த்துட்டாலே போதும். அதை வந்து நல்லா விற்றிங்கன்னு வச்சுங்க, 1 கிலோகிராம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இப்போலாம் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா கடல் பாசியை வளர்க்குறதுலாம் ஒரே நாளில் வளர்ந்துடாது. ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகும். நீங்கள் 1 கிலோலாம் வளர்க்கணும் அப்படின்னா அதுவே வந்து நீங்கள் ஒரு பெரிய பிளான்ட்டாக எடுத்து பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த கடல் பாசி மூலமாக கிடைக்கும். ஸோ கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப
முக்கியமான ஒரு ஃபுட் இன்க்ரீடியன்ட். பல பேர் பல லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுட் இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.